என்னடா 4 நாள் ஆளையே காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? உடம்பு கொஞ்சம் முடியல. அதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் விசிட் பண்ண வேண்டியதா இருந்தது. சரி ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு 4 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ விளாகுக்குள்ள போலாமா? லிட்ரலி காலையில் எழுந்து வரும்போது நான் என்ன சமைக்க போறேன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு தான் சுத்தமாக ஐடியா இல்லை. சரி எதையோ ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்சிகம் சட்னி தோசை சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். சொல்ல மறந்துட்டேன், என்ன வீடியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டு மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சேனலில் 5000 10,000 20,000 என்ன வியூஸ் போகுது அப்படின்றது முக்கியம் இல்லை. அதை பார்க்குறதுக்காகவே சில பேர் இருக்கீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 2 நாள் வீடியோ வரல அப்படின்னோடனே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் திஸ். அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு சௌச்சோ கூட்டும் பீர்க்கங்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பன்னீர் இருந்தது, சாட்டே பண்ணி தோசையில் வச்சு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு.